உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிப்பதற்கான அவசர சட்டம் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டேயிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பாண்டே, இப்ப நீங்க சொல்லுங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கிறது பத்தி இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து அதோட முடிவுல இப்ப அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பத்தி சொல்லுங்க. இது எதிர்பார்த்தது தான். இது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி நீதியரசர் கிருபாரன் அவர்கள் நம்ம ஏற்கனவே நடப்பதாக இருந்த உள்ளாட்சி இன்னைக்கு 19ஆம் தேதியும் 17ஆம் தேதி நடப்பதாக இருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்துட்டு அவங்க உத்தரவு போட்டிருந்த போதே இது தெளிவாக எதிர்பார்க்கப்பட்டதா. அப்போ அந்த உத்தரவிலே நீதியரசர் கிருபாரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு உடனடியாக அந்த தேர்தல் நடத்தி முடிக்கிற வரைக்கும் ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்க சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கலாம், காலையிலே நம்ம செய்தியை குறிப்பிட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பொறுப்பெல்லாம் இலாக்காவுடைய துறைகள் பொறுப்பெல்லாம் ஏற்றிருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது பற்றின ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டது. அப்போ இது பற்றி தான் பேசப்பட்டிருக்கோங்கிறது, இது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது. இருக்கக்கூடிய பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் உட்பட எல்லா விதமான உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சிறப்பு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அந்த சிறப்பு அதிகாரி முழுமையாக நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளாட்சி அமைப்புல குறிப்பாக பஞ்சாயத்துகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கே செக்ல சைன் பண்றதுக்கான அதிகாரம் உண்டு. ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கும். நமக்கு பிரதமரோ முதலமைச்சரோ கூட அவங்க சைன் பண்ண முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த செயலர்கள் தான் போடுவாங்க. ஆனால் பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களே இந்த செக்ல சைன் பண்ணக்கூடிய ரைட்ஸ்லாம் உள்ளவங்க. அவங்க நிதியை ஒதுக்கீடு பண்ணக்கூடியவங்க, அலாட் பண்ணக்கூடிய அதிகாரம் படிச்சவங்க. ஸோ இந்த மாதிரி நிதியை கையாளக்கூடிய ஒரு அதிகாரம்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட் இந்த 24ஆம் தேதியோட காலியாது. அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய எல்லாருடைய பதவிக்காலம் இந்த மாதத்தோட முடிவடையும் போது டிசம்பர் 31ஆம் தேதி நேரம் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ அதுக்கடையில் இடையில கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சட்ட சிக்கல் ஏற்படலாம். அப்படிங்கிறனால ஒரு வெற்று இடைவெளி இருக்கும். அப்படிங்கிறனால இந்த முடிவு கட்டப்பட்டிருக்கு. சிறப்பு அதிகாரி நியமிக்க சொல்லி இந்த பரிந்துரையை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஒரு 91க்கு பிறகு 1991க்கு பிறகு தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு கால இடைவெளியில். அதனால இந்த சிறப்பு அதிகாரி நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய தகவல் எம்ஜிஆர் உடைய காலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் இந்த மாதிரி சிறப்பு அதிகாரி நியமிச்சிருந்தாங்க. அது மூலமா ரொம்ப நாட்கள் தேர்தல் நடக்காமல் இருந்தது. அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடி இருந்த விஷயம். இப்போ 91க்கு பிறகு தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் காலக்கிரமப்படி நடந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த சிறப்பு அதிகாரிகளுக்கான தேவை இல்லை. இப்போ வெளியிட்டக்கூடிய கெசெட்ல நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. அதுல இந்த மாதிரி ஒரு சிறப்பு அதிகாரிகள் நியமிச்சு அவங்களுக்கான அதிகாரங்களை வரையறுச்சு அவர்கள் புதிதாக உள்ளாட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளாட்சி அமைப்புகளுடைய முதல் கூட்டம் கூட்டப்படும் வரை இந்த சிறப்பு அதிகாரியுடைய பதவிக்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இதுக்கு தனித்தனியாக யார் யார் அப்படிங்கிறது இன்னும் தீர்மானிச்சு போடலை. இப்போ எல்லா மாநகராட்சிக்கும், இப்போ சென்னை மாநகராட்சியிலிருந்து கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலின்னு எல்லா 12 மாநகராட்சிக்கும் 125க்கும் மேற்பட்ட நகராட்சிகளுக்கும் 300க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளுக்கும் எல்லா இடத்துக்குமே கடை நிலையில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு வரைக்கும் முழுமையான அதிகாரிகளை சிறப்பு நியமிச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகள் நியமிச்ச உத்தரவு தான் இன்னைக்கு வெளியா இருக்கு, மிக சற்று முன் வெளியா இருக்குது. இதன் மூலமா உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு முழுமையாக அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இத அவசியம் எப்படி வந்தது? இதற்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது திருப்பாண்டே? நம்ம ஏற்கனவே எல்லாருமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் அறிவிப்பாணையில் ஒரு சரியான விதிகளுக்கு பின்பற்றப்படலாம்னு சொல்லியிருந்தாங்க. வியப்புக்குரிய விஷயமா பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முறையாக கையாளப்பட்டிருக்குன்னு ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம், ஆனால் இந்த அறிவிப்பாணை, தேர்தலுக்கான அறிவிப்பாணை முறையாக அவங்க செய்யலை. அவங்க அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வெளியிட்டு அன்னைக்கே அந்த தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாநகராட்சியும் தனித்தனியாக சொல்லணும், அதெல்லாம் சொல்லல. கெசட் நோட்டிஃபிகேஷனும் அறிவிப்பும் வேற வேற இடத்துல இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் ரீசன்ஸ் மெரிட்டுக்குள்ள போகாம சின்ன சின்ன டெக்னிக்கல் ரீசன்ஸ் உயர்நீதிமன்றம் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலுக்கு தள்ளி வச்சுட்டாங்க, தேர்தல் ரத்து பண்ணிட்டாங்க. அதற்கு மேலே டிசம்பர் 31க்குள்ள இந்த தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த உயர்நீதிமன்றம் அதுக்கான பரிந்துரையாகவே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிந்துரையாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிறப்பு அதிகாரிகள் அதுக்குள்ள நியமிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் இப்போ இந்த சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க திருப்பாண்டே. இதுல தாக்கம் முன்னில, அதாவது ஒரு நியாயமா ஒரு ஜனநாயகம் அப்படிங்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கணும். மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ பாராளுமன்றம், சட்டமன்றம்,
பஞ்சாயத்துகள், உள்ளாட்சி மன்றங்கள், இதுதான் வந்து வழக்கமான நிலைப்பாடு. அதுதான் வந்து அதுல எல்லாமே வந்து நிர்வாகிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதுதான் அடிப்படையான விஷயம். இதுல பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட முடியுது, சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட முடியுது, ஆனால் உள்ளாட்சி உறுப்பினர்கள் செயல்பட முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ஆனாலுமே கூட ஒரு சட்டத்தில் இதுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு மாற்று ஏற்பாடுகள் சட்டமே சொல்லிருக்கு. அதனால வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நகர்பாலிகா சட்டம், அதாவது பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பரிபாலன சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் எப்பயாவது வந்து தேர்தல் காலக்கிரமப்படி நடத்த முடியாமல் போச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறப்பதிகாரிகள் நியமிக்கலாங்கிற வாய்ப்பு அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதோட முக்கியத்துவம் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட முடியாத ஒரு பணிகள் வழக்கமாக நடக்கும். அரசியல் தலையீடு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கலாம். மக்கள் பிரதிநிதிகள் வந்து இந்த மாதிரி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள், அரசியல் கட்சி சார்பாக வரக்கூடியவங்க, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பதவிகள் வந்து அரசியல் கட்சி சார்பு இல்லாமல், சின்னம் இல்லாமல் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதிகாரிகள் நேரடியாக இருப்பாங்க. இது வந்து பின்னாடி இந்த கட்டத்தில் வந்து ஒரு 2 மாசம் கேப் தான், வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஏற்பட்டதாங்கனால பெரிய விஷயம் இல்லை. இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடத்தாம இது அடுத்த 6 மாதங்களுக்கு 8 மாதங்களுக்கு இழுக்கப்பட்டுச்சுன்னா தனி அதிகாரிகளுடைய சிறப்பதிகாரியோட செயல்பாடு மேல விமர்சனங்கள் வரலாம், குற்றச்சாட்டு வரலாம், அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அதிகாரிகள் தான். ஸோ அரசாங்கத்தை, தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் தான் இதுல முழுமையான பொறுப்பு வருவாங்க. நிச்சயமா அவங்க மாவட்ட கலெக்டர் உட்பட அரசு அதிகாரிகள் மேல இருந்து, இப்போ வந்து சப்போஸ் வந்து சென்னை மாநகராட்சிக்கு ஒரு தனி சிறப்பு செயல் அதிகாரி இருக்கிறாரு, அவர் வந்து உள்ளாட்சித்துறையுடைய செயலர்ல இருந்து எல்லாருடைய உத்தரவுக்கும் கட்டுப்பட்டவராக தான் இருப்பார். அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுங்கிற குற்றச்சாட்டு வரலாம். ஒருவேளை இவர்கள் வந்து இந்த பதவிக்காலம், சிறப்பதிகாரியுடைய பதவிக்காலம் டிசம்பர் 31க்கு மேல் நீட்டிக்கப்பட்டான். பட் இப்ப ஏற்படுத்தக்கூடியது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு ஏற்பாடு தான். அப்படிங்கிறனால இந்த சர்ச்சைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அரசியல் தலையீடு இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படலாமே தவிர வேற ஒரு சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் வந்து இந்த சிறப்பதிகாரி நியமனத்தில் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதை அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.